அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. அறிவினுடைய உச்சம் ஞானமா? அறிவு வேறா ஞானம் வேறா? அறிவு மனிதனுக்கு ஒவ்வொரு மனிதனுக்குள்ள ரெண்டு அறிவு இருக்குது. ஒரு அறிவு எல்லாரும் ஒரு அறிவுன்னு நினச்சின்னு வரும். ரெண்டு அறிவு இருக்குது. இன்பம் ரெண்டு இருக்குது, இரவு பகல் ரெண்டு இருக்குது, ஆணு பெண்ணு ரெண்டு இருக்குது. அப்போ உலகம் எல்லாம் ரெண்டு ரெண்டாக தானே இயங்குது. ஒன்றா போகும்போது ஏக்கம் போயிடும், ரெண்டாக இருக்கும்போது இயங்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் எல்லா மதத்திலையும் கடவுள் ஒன்றுன்னா இந்து மதத்தில் மட்டும் ரெண்டாக வச்சிருக்குது. சிவசக்தி, சக்தின்றது உடல், சிவம்ன்றது உயிர். இது ரெண்டும் இல்லைன்னா இது இயங்காது, ஒன்று இல்லைன்னா ஒன்று இயங்காது, பட்டுக்கும். அதே மாதிரி அறிவு ரெண்டு அறிவு, மனத்தோட அறிவு சித்தம், புத்தி, அகங்காரம். சித்தம்னா அறிவுன்னு அர்த்தம், புத்தின்னா ஆலோசனைன்னு, அகங்காரம்னா செயலுன்னு அர்த்தம். அப்போ இந்த முப்பொருளும் சேர்ந்து தான் ஒரு மனுஷனுக்குள்ளே சிற்றறிவாக இருந்து குடும்பத்தை பார்க்கலாம், வேலையை பார்க்கலாம், குழந்தைங்களை காப்பாற்றலாம்ன்ற ஒரு அறிவு. ஆனால் இன்னொரு அறிவு ஆன்மாவோடு இருக்குது, அது பேரறிவு. அந்த பேரறிவில் போகும்போது உலக விஷயத்தெல்லாம் நம்ம மறந்து கடவுள் விஷயத்தை மட்டும், கடவுளுடைய உறவை மட்டும் வச்சுப்போம். உலக உறவுல வந்து வெளிப்பட்டு போயிடுவோம். இதை தான் சித்தர்கள், மகான்கள் மனிதன் ஒதுங்கி நின்னது காரணம். அவன் பேரறிவில் இருந்ததால் மனிதன் கூட உறவாடலை, அவன் பொழப்புக்கு வரல. இப்போ நிறைய சாமியார்கள்லாம் நான் மாதிரி பொழப்புக்கு வந்துட்டாங்கல்ல, அவங்களாம் பொழப்புக்கு வரல. உலகத்துக்கு ஏதாவது சொல்லணும். அப்போ உலகத்துக்கு சொல்லணும்னா இது யாருக்கிட்டேருந்து கிடைச்சா உலகத்துக்கு சொல்லணும்? கடவுள்கிட்டேருந்து வாங்கணும், நம்ம உலகத்துக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக மனிதனை விட்டு விலகி அவங்க தெய்வ ரகசியங்களை அறிஞ்சு இந்த மக்களுக்கு கொடுத்துருக்குறாங்கம்மா. அப்படிப்பட்ட அறிவு அது பேரறிவு. அதனால தான் சொன்னான், அந்த அறிவு எப்போ வரும் அப்படின்னா, நான் என்ற அகங்காரம் எப்போ அடங்குதோ அப்போ தாண்டா வரும். அது வரைக்கும் இந்த சிற்றறிவு தான் வேலை செய்யணும். அதனால் அகங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம்னு. அகங்காரம் அடங்கினா தான் ஐம்புலன் அடங்கும், ஐம்புலன் அடங்கினா தான் பேரறிவு வேலை செய்யும். அதனால் அப்படி வச்சு எல்லாருக்கும் ஆத்மான சாமி. நாம் எல்லாம் சந்திச்சு 2 மாதம் முடிஞ்சிச்சு. இது 3வது மாதம். இந்த 2 மாதமாக நம்ம யாரும் ஒருத்தர் சந்திக்காமல் உரையாடல்கள் இல்லாமல் இருக்கிறது உடம்பை விட்டு உயிர் போன மாதிரி இருக்குது. அதுவும் நம்ம ஐயாவோட அந்த மண்ணை மிதிக்காமல் ஐயாவும் பார்க்காம இருக்கிறது, அது உயிர் இல்லாத இந்த உடம்புக்கு சமம்ன்ற மாதிரி ஆகிப்போச்சு நிலமை. இது எல்லாமே காலத்தோட
கட்டாயம். சில விஷயங்களை அனுபவிச்சு தான் ஆகணும்னு விதி இருந்ததுன்னா அதை யாராலையும் மாற்றவே முடியாது. ஐயா சொன்னது தான், விதியை ஜெயிச்சவங்க இந்த உலகத்தில் ஒருத்தர் கூட இல்லை. அதை ஜெயிக்கிறதுக்காக போராடிட்டு இருக்கோம், அவ்வளோதானே தவிர ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பை விதி யாருக்கும் கொடுக்கறதும் இல்லை. அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்குது. ஆனால் நாம் யாரும் விதியை நினச்சி விதிக்கு எதிராக நம்ம போகலை. விதியை ஜெயிக்கிறதுக்கு நம்ம குருநாதர் வழி சொன்னார். அந்த குருநாதரை கொண்டாடுறதுக்கான கூட்டம் தானே தவிர இது நம்ம சுயநலமாக யாரும் எதுவும் பண்ணவே இல்லை. நம்மளுடைய செயல்கள் எல்லாமே நம்மளுடைய குருநாதரை கொண்டாடணும். அவர் நமக்காக பாடுபட்டாரு. அவருக்காக நம்மளால முடிஞ்ச விஷயங்களை முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவோம். நாமளும் அவருக்காக பாடுபடுவோம் பட்டிருக்க கூட்டம் தான் இங்கே இருக்குது. இங்கே வந்த கூட்டம் எல்லாமே குருநாதருக்காக வந்த கூட்டம் தான். மற்றபடி வேற யாரும் இங்கே யாருக்காகவும் யாரும் வரல. அதுக்கு அடுத்தபடியா இந்த கலைகள், ஐயாவோட கலை ஒரு நெருப்பு மாதிரி. அந்த நெருப்பு என்ன பண்ணோம், பார்க்குற எல்லாத்தையும் நெருப்பா மாற்றக்கூடிய சக்தி அந்த பாடத்துக்கு உண்டு. ஆனா அதை கொடுக்கக்கூடியவங்க சரியா இல்லைன்னா, அதை கொடுக்கக்கூடியவங்களுக்கு அந்த மன சுத்தம் இல்லைன்னு சொன்னா அந்த பாடமும் தன்னோட பலத்தை இழந்துரும். கர்ணனுக்கு எல்லா அஸ்திரமும் தெரியும், எல்லா கலையும் தெரியும். ஆனா அவன் ஜெயிச்சானா அப்படின்னா ஜெயிக்கல. ஏன்னா அவன் யார் கூட சேரக்கூடாதோ அவங்க கூட சேர்ந்ததோட விளைவு. அது மட்டும் இல்ல, பாஞ்சாலி துகில் உரியத்துக்கு காரணமா இருந்தவனும் அவன் தான். ஒரு வள்ளல் சொன்னா எப்படி கர்ணனை இந்த உலகம் சொல்லுதோ அதே அளவுக்கு மகாபாரத போர் நடக்கிறதுக்கும் காரணமா இருந்ததும் அதே கர்ணன் தான். அவன் மட்டும் அன்னைக்கு பாஞ்சாலிய துகில் உரியலாம் அரசவையில கொண்டு வாங்க இழுத்துன்னு வாங்கன்னு அவன் அன்னைக்கு சொல்லாம போயிருந்தால் மகாபாரத போர் ஒருவேளை நடக்காம கூட போயிருக்கலாம். அந்த அவமானத்தினாலதான் நானு இந்த கூந்தலை முடியவே மாட்டேன். எப்ப முடிவேன், இந்த அவமானத்துக்கு பழி தீர்த்தால் மட்டுமே இந்த கூந்தலை நான் முடிப்பேன். அதனால எத்தனை உயிர்கள் போனாலும் பரவாயில்லைன்னு பாஞ்சாலி தன்னோட கூந்தலை அவருக்கு காரணமா இருந்ததும் அதே கர்ணன் தான். அப்போ மனம் கெட்டு போனா என்ன ஆகும், நீ எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்றது காலங்காலமா இதிகாசமா இருந்தாலும் புராணங்களா இருந்தாலும் நமக்கு அதுதான் சொல்லுது. உன்னோட மனசை சுத்தமா வச்சுக்கோ. நீ பெரிய ஆளா இருக்கணும் அப்படின்லாம் ஒன்னும் ஆசைப்பட, மனம் சுத்தமாக இருந்தால் உன்னை தேடி எல்லாம் கிடைக்கும். ஒரு பூ மலர்ந்ததுன்னு சொன்னா யாரும் நான் மலர்ந்துட்டேன்னு எந்த வண்டுக்கும் தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. பூ மலர்ந்தால் அந்த வாசம் வண்டுங்களை எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்துரும். நம்ம ஐயாவும் அப்படிதான், யாரையும் போய் அழைச்சதே இல்லை. ஆனால் அவரை தேடி இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கிற எவ்வளவோ பேர் இன்னைக்கு நாம சேர்ந்துக்கிறோம்னா நாமெல்லாம் ஒரு வண்டு மாதிரி. ஐயான்ற மலர், அந்த அந்த மலர்ல இருக்கிற அந்த தேனை அள்ளி பருகத்துக்காக வந்த வண்டுகளுடைய இந்த சீடர் கூட்டமே அந்த வண்டு மாதிரி தான். அந்த சுவையை நாம உணர்ந்ததுனாலதான் நாம இருக்கிற இடம் எங்கெல்லாம் இருக்கிறோமோ அங்கெல்லாம் ஐயாவும் வருவார். ஐயாவை தேடி ஐயா ஒரு இடத்துல இருக்கிறாருன்னு நாம யோசிக்க வேண்டியதே இல்லை. இந்த கூட்டம் எங்க இருக்குதோ அந்த கூட்டத்துக்கு நடுவுல ஐயாவும் இருப்பாரு. இது சத்தியம். அதெல்லாம் நிறைய பேருக்கு வேதனை இருக்கலாம், இன்னும் நாம பார்க்கலையேன்னு. கண்டிப்பா நம்ம போய் இப்ப எப்ப பார்த்தோம், இன்னைக்கு அவர் சமாதி ஆன பிறகு வந்தவங்க கூட இங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப அவங்களாம் பார்க்கலையே. அப்ப அவங்களுக்குலாம் என்ன விமர்சனம்னா, பாடங்கள் நல்லா பண்ணீங்கன்னு சொன்னா ஐயா உங்க கூட நின்னுக்குன்னு அந்த பாடத்திலையும் உங்களுக்கு வழிகாட்டுவார். ஐயா சொன்னதுதான், கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு. எல்லா இடத்துலயும் இருக்காரு, நீ எல்லா இடத்துலயும் தேடின்னு போயிடாதப்பா. என்ன சொன்னாரு, கடவுள் நீக்கமர நிறைஞ்சிருக்கிறான். அவன் தான் இந்த உலகம், வேற யாரும் அந்த உரிமை கொண்டாடவே முடியாது. அவன் தான் இந்த உலகத்தை படைச்சான்,
இந்த உலகத்துக்கு அதிபதி அவன்தான். அப்ப அவன் இல்லாத இடம் உலகத்துல எங்கேயுமே கிடையாது. அப்ப இல்லாத இடம் எங்கேயுமே இல்லைன்னு எல்லா இடத்துலையும் தேடி நிற்க மாட்டேன். அந்த மாதிரி தேடாதப்பா. எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய இறைவன் உன் மனசுல வர்றதுக்கான வழியை பண்ணு. ஏன்னா அவனுக்கு வழி தெரியல. எல்லா இடத்துலயும் அவன் போக முடியும். ஆனா உன் மனசுல நானுன்ற எண்ணம் மட்டுமே இருக்கிறதுனால அவன் வெளியவே நிற்கிறான். அந்த நானுன்ற எண்ணம் அழிஞ்சதுன்னு சொன்னா, என் மனசை விட்டு போச்சுன்னு சொன்னா, இறைவன் வெளியே இருக்கிற இறைவன் இப்போ உனக்குள்ள வந்துடுவான். அதனால்தான் இறைவனை வெளியே தேடாதீங்கன்னு ஐயா சொன்னது காரணம். வெளியே தேடலன்னா அப்போ நான் எப்படி தேடுறது? எங்க அவனை உட்கார வைக்கிறது? அவனுக்கான இடம் எதுன்னு சொன்னா, ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிற அந்த மனம்தான் இறைவன் வந்து அமரக்கூடிய ஒரு இடம். அந்த இடம் எப்படி இருக்கணும்? கோயில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த மனமும் நாம மாற்றி காட்டணும். ஆனால் நாம் வந்த வழியில் அவ்வளோ தெரிஞ்சு வரல, அவ்வளோ சுத்தமாக வரல. நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாமலே நாம் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே வந்துட்டோம். எவ்வளோ காலம் தெரியல சாமி. 50 வயசு ஆயிடுச்சு. வாழ்க்கையில் பாதி காலத்தை தொலைச்சிட்டு வந்திருக்கிறேன். நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாமேனா வாழ்ந்துட்டு வந்திருக்கேன் சாமி. ஆனால் இப்போ ஐயாவுடைய சொல்ல கேட்டதுக்கப்புறம் வந்த விளைவுகள் தான் இது. மந்திரத்துக்கு சக்தி இருக்குதா சாமி அப்படின்னு கேட்டால், நிறைய பேர் மந்திரத்தில் என்ன பாருக்குது, அதுவும் ஒரு லாங்குவேஜ் தானே, அதுவும் ஒரு மொழி தானே அப்படின்வாங்க. ஆனால் மந்திரத்துக்கும் ஒரு சக்தி உண்டு. அப்போ நம்ம பேசுறதுக்கு சக்தி இல்லையா? அதுக்கும் சக்தி உண்டு. ஆதிசங்கரரு கனகதாரா சோத்திரம் ஒரு வீட்டு முன்னாடி போய் பிச்சை எடுக்கிறாரு. அங்கே போகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இல்லைன்னு அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, வீடெல்லாம் போய் தேடி பார்க்குறாங்க. ஒரே ஒரு காஞ்சி போன நெல்லிக்காயை வந்து அந்த தட்டில் போடுறாங்க. சரி, நம்மளையும் மதித்து ஒருத்தன் வந்து பிச்சை எடுக்கிறான், அவனுக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு அந்த வீட்டில் தேடி கண்டுபிடிச்சி ஒரு காஞ்சி போன ஒரு நெல்லிக்காயை எடுத்து வந்து அந்த தட்டில் போடும்போது அவங்க பார்க்குறாரு ஆதிசங்கரர், இவ்வளோ வறுமையில் இருக்கிறாங்க. அவங்க இருக்கிற இடம் மட்டும்தான் வறுமை, ஆனால் அந்த மனசு ஒரு கோடீஸ்வரனோட மனசு. அப்போ மனம் இவ்வளோ கோடீஸ்வரனா இருக்கக்கூடிய இந்த மனம் வறுமையில வாடலாமா அப்படின்னு ஆதிசங்கருக்கு ஒரு கேள்வி வருது. இந்த மனம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி இவங்க வாழ்க்கையும் நான் மாற்றணும் அப்படின்னு அவர் கனகதாரா சோஸ்திரம் படிக்கிறார். அவர் படிக்க அந்த வீட்டை பிச்சுக்கின்னு கூரையை பிச்சுக்கின்னு செல்வம் மழை பொழியுது. யார் படித்தது? ஆதிசங்கரரு. அவரோட நிலைமை என்ன? அவரே பிச்சை எடுத்து தான் சாப்பிட்றாரு. ஆனா அவர் படிச்ச அந்த சொல்லு, அந்த மந்திரம் அவருக்கு அன்னமிட்ட, அவருக்கு உதவி செஞ்ச அவ்வளவு அந்த அம்மாவுக்கு செல்வ மழையை பொழிஞ்சு வச்சுது. காரணம் என்ன? சுயநலம் இல்லாம யாரெல்லாம் மற்றவங்க எல்லாரும் நல்லாகணும்னு யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையும் மந்திரம்தான். அதனால தான் காலையில் கூட ஒருத்தர் சேலத்துலேருந்து ஒருத்தர் வந்தார். ஐயா 2 வருஷமா ஐயாவுடைய பேச்சை யூடியூப்ல நான் கேட்டுட்டு இருக்கேன். அவர் பேச்சை கேட்டு முரட்டுத்தனமாக இருந்தேன். எல்லாத்தையும் சாப்பிடக்கூடாதுனாங்களா அது எல்லாத்தையும் நான் சாப்பிட்டேன். எப்படிலாம் வாழக்கூடாதுனால நான் அப்படிலாம் வாழ்ந்தேன். ஆனால் ஐயாவுடைய சொல்லை கேட்டு இந்த 2 வருஷமா நானா இல்லை சாமி. ஐயா எப்படிலாம் இருக்க சொன்னாரோ முதல்ல நான் அப்படிலாம் மாறிட்டு இன்னைக்கு பாடம் வாங்க வந்திருக்கிறேன்.